கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சந்தர்ப்பங்களில் தேவன் ஏன் மௌனமாக இருக்கிறார், ஏன் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்காமல் இருக்கிறார், என்னை மறந்து விட்டாரோ, என்னை கைவிட்டாரோ என்று கேள்வி எழுப்பக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் தேவனை நேசிப்பது உண்மைதான், அவரை தேடுவது உண்மைதான், அவருக்காக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பதும் உண்மைதான். ஆனாலும் கூட தேவனாலே கைவிடப்பட்டதைப் போல ஒரு உணர்வு, தேவனுடைய அன்பையும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் குறித்து கேள்வி எழுப்பக்கூடிய சூழ்நிலைகள் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டுதான் இருக்கிறது. இது மறுக்க முடியாத உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், நாம் சந்திக்கிற போராட்டங்கள் நம்மை சோர்வுக்கு உட்படுத்தி தேவனும் மறந்தாரோ என்கிறதைப் போல கேள்விகள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது. சில நேரங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை நம்மோடு சபைக்கு செல்லுகிற விசுவாச பிள்ளைகளிடமோ ஊழியக்காரர்களிடமோ நம்மாலே பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. காரணம் பயம். ஏனென்றால் இன்றைய கிறிஸ்தவ உலகம் ரெடிமேடாக வைத்திருக்கிற ஒரு பதில் என்னவென்று சொன்னால், உனக்கு விசுவாசம் இல்லை, ஆனபடியால் தான் இவைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்று எளிதாக கூறி கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் உங்களுடைய விசுவாசம் என்ன என்பதை தேவன் அறிவார். யோபுவும் கூட அப்படிப்பட்ட பாடுகள் பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து சென்ற பொழுது அவருடைய நண்பர்கள் அவருக்கு ஆறுதல் கூறினார்கள். ஆனால் அவர்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் ஆறுதலுக்கு பதிலாக அவருக்கு வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் அதிகப்படுத்தினது. யோபு சொல்லுகிறார், நீங்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்பதாக. சில வேளைகளிலே மனிதர்கள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், நமக்கு பாராட்டுகிறதான அந்த தயை காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களைப் போலதான் காணப்படுகிறது. நம்மை ஆறுதல் படுத்துகிறோம் என்று அவர்கள் நினைத்து நம்மை மிகவும் துக்கப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். உங்களிடம் இல்லாத ஒரு காரியங்களை மீண்டும் மீண்டுமாக அவர்கள் உங்களிடத்திலே சொல்லி அந்த காரியத்திலே வேதனைகளை அதிகப்படுத்துகிறார்களே தவிர உங்கள் வேதனைகளை அவர்களாலே குணமாக்க முடியவில்லை. எனவே இதற்கு நீங்கள் பயந்து மனிதர்களிடம் உங்கள் காரியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் ஒதுங்கி போகிறீர்கள். நான் என்ன செய்வேன், என் தேவனும் என்னை கைவிட்டாரோ. சங்கீதம் 77 அப்படிப்பட்டதான ஒரு சங்கீதம். இது ஆசாபின் சங்கீதம், தேவனை நோக்கி கெஞ்சுகிற ஒரு சங்கீதம். துயரத்தின் மிகுதியினாலே தேவனை நோக்கி கதறுகிறதான ஒரு சங்கீதம், தேவனை நோக்கி கெஞ்சுகிறதான ஒரு சங்கீதம். என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, ஆனாலும் என் ஆத்துமா ஆறுதலடையாமல் போயிற்று என்று சங்கீதம் 77:2 ஆசாப் கூறுகிறார். நான் ஆண்டவரை தேடினது உண்மை, இரவெல்லாம் என் கை தளராமல் அவருக்கு முன்பாக விரிக்கப்பட்டிருந்தது, ஆனாலும் என் ஆத்துமா ஆறுதலடையாமல் போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ. வசனம் 7. வசனம் 8 சொல்லுகிறது, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ. வசனம் 9, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ. எப்படிப்பட்ட ஒரு கதறல் பிரியமானவர்களே! இருதயத்தின் வேதனையினாலே, சமாதானம் இல்லாமையினாலே, மிகுந்த துக்கத்தினாலே தேவனையும் அவர் அன்பையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கும் இது வந்து கொண்டுதான் இருக்கிறது. இது தவிர்க்க முடியாத உண்மைகள்.
அநேக சந்தர்ப்பங்களிலே தேவன் என்னை கைவிட்டாரோ என்று நாம் கேட்டதுண்டு. ஆனால் வசனம் 10 ஒரு திருப்பு முனையை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அப்பொழுது நான், இது என்னுடைய பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்திலுள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். பிரியமானவர்களே, தேவன் உங்களை மறக்கவில்லை, தேவன் உங்களை கைவிடவில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் பொய்யானவைகள் அல்ல. தேவனுடைய மௌனம் அவர் உங்களை வெறுத்தார், உங்களை புறக்கணித்தார் என்று அர்த்தம் அல்ல. அவர் இன்னமும் உங்களை நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவில்லை. நம்முடைய பலவீனத்தினாலே, நம்முடைய சோர்வுகளினாலே வரக்கூடிய வார்த்தைகள் தான் இப்படிப்பட்டதான வார்த்தைகள். உடனே இந்த சங்கீதக்காரன் கடந்த நாட்களிலே தேவன் செய்த அற்புதங்களை எல்லாம் நினைவு கூற ஆரம்பிக்கிறார். மோசேயின் காலத்திலே நீர் எப்படி செங்கடலை பிளந்தீர், எப்படி உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கினீர், எப்படி அவர்களை ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தி கொண்டு வந்தீர் என்கிற காரியங்களை நினைவு கூறுகிறார். உங்களுடைய நிகழ்கால பிரச்சனைகள் உங்களை சோர்வுக்குள்ளாக்கும் பொழுது, தேவன் மீது கேள்விகளை எழுப்ப தூண்டுகிற பொழுது, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்கள். தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை நினைவு கூறுங்கள். தேவன் யார் என்பதை நினைவு கூறுங்கள். அவர் செங்கடலை பிளந்தவர், இயற்கைகளின் மீது அவர் அற்புதம் செய்தவர், அவர் ஆளுகை செய்கிற தெய்வம். உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா செங்கடல்களை பிளக்கச் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பின்பாக திரும்பி பார்த்தால் பார்வோனுடைய படைகள், முன்பாக பார்த்தால் செங்கடல். இனி நம்பிக்கையே இல்லை, மரித்து போக வேண்டும் என்கிற சூழ்நிலை. ஆனாலும் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, செங்கடலை இரண்டாக பிளந்து உனக்கு வழியை உண்டு பண்ணி உன்னை பத்திரமாக உன்னை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு நடத்தி செல்லுகிறதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்திலே மாறும். நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற, கடந்து கொண்டிருக்கிற இந்த கடினமான பாதைகளை கர்த்தர் மாற்றுவார். அவர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி உங்களுக்கு எதிராக தடையாக நிற்கிற செங்கடலை இரண்டாக பிளப்பார். எரிகோ கோட்டைகளை உடைப்பார். ஆமென். யோர்தான் நதிகளை இரண்டாக பிளப்பார். கர்த்தர் உங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணுவார். சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாக இருங்கள். சோர்வின் மத்தியிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ததான அந்த நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள், ஜெபியுங்கள். தேவன் உங்களை கைவிடவில்லை. பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். நிகழ்கால நிகழ்வுகள் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸை உண்டு பண்ணுகிற பொழுது, குழப்பங்களை உண்டு பண்ணுகிற பொழுது, பயங்களை உண்டு பண்ணுகிற பொழுது, தேவன் கடந்த காலத்திலே எப்படி உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை நினைவு கூறுங்கள். விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? விசுவாசம் என்பது அநேக கேள்விகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட அவைகளின் மத்தியிலே தேவனையும் அவர் செய்த காரியங்களையும் நினைவு கூர்ந்து அவரை நம்புவதுதான் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். இன்றைக்கு கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். உங்களை அடிமைப்படுத்தின எகிப்தின் கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கே அழித்து போடுவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். நம்முடைய உணர்வுகள் தேவனுடைய அன்பையும் வாக்குத்தத்தத்தையும் கேள்வி எழுப்பலாம். ஆனால் விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.